பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஒரு ஓரமா ஒதுக்கி பார்க்கணும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களை ஒரு ஓரமா ஒதுக்கி பார்க்குறாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கான ஒரு பெரிய பங்கேற்பு கிடையாது. இப்ப ராஜ்யசபால பேசுறதுக்கு எங்களுக்கு ஆளு கிடையாது. இப்ப நீங்க மக்களவையில எங்களோட பிரச்சனை பத்தி பேசுவதற்கு ஆளு கிடையாது. ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா அந்த கடலோர முறைப்படுத்தல் சட்டம், நீர் கொள்கையா இருக்கட்டும், மீன்பிடி கொள்கையா இருக்கட்டும், யாரை கேட்டு நீங்க அந்த கொள்கையெல்லாம் உருவாக்குறீங்க? தேசிய மீன்வள கொள்கை ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கு மத்திய அரசு. அங்க யாரோட இது தர்க்கம் செய்யப்பட்டது, யாரோட விவாதிக்கப்பட்டது, எந்த மக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது, இது இந்த கொள்கையை நீங்க எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்க? இது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தம் செய்யறாங்க. அது யாரை கேட்டு திருத்துறீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? மீன் பிடிக்க போறது நான், மீன் பிடிக்க போறது என்னுடைய கடல் தளம். கேரளாவில் இருக்க மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கே பட்டா இல்லாம நாங்க தவிச்சிருக்கோம், வாடுற நிலத்துக்கே பட்டா இல்லாம. அப்ப உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படலைங்க. உண்மையா சொல்ல போனா ஒரு ஏதிலிகள் மாதிரி நடத்தப்படும். எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இந்த பகுதியில் ஒரு சலுகையா இருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பதவி. அதுவுமே எங்களுக்கு இல்லை. எங்களோட பிரச்சனையை யார் போய் பேச போறாங்க? யார் வந்து சரி செய்ய போறாங்க? அரசியல் பங்கேற்பற்ற, அரசியல் அதிகாரமற்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு தாயை எழுந்த பிள்ளை மாதிரி நாங்க நிக்கிறோம். இதான் யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு வருமானத்தையும் மீட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத ஒரு கூட்டமாக தான் கடலோர மக்கள். சிந்திச்சு பாருங்க, ஒரு பெண்ணோட வழியை நினைச்சு பாருங்க. கணவர் போய் இலங்கை நல்ல சோறு திங்க முடியுமா? அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போட முடியுமா? சாப்பாடு அள்ளி வாயில வச்சா இலங்கை கடற்படை கொடுக்கின்ற சோறு தான் எங்களுக்கு நினைவு வரும். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, குழம்பு ஊத்த மாட்டாங்களாண்ணா? குழம்பு ஊத்த மாட்டாங்களா? இந்த கார பொடி மாதிரி தேங்காய் துருவலையும் காரப்பொடியும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அள்ளி போட்டு வெள்ளை சோறு. நீங்க நினைச்சு பாருங்க, 3 வேளையும் இதே உணவு, 3 வேளையும் இதே உணவு. 60 நாள் இருந்தாலும் இதே உணவு தான், 120 நாள் இருந்தாலும் இதே உணவு தான். 4 நாள் சாப்பிட முடியுமா அந்த சாப்பாடை? வயிறு என்ன ஆகும்? நான் எங்க வீட்டுக்காரர் கடல்ல இருந்து அங்க இலங்கையில இருந்து வந்த பிறகு 60 நாள் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கேன். 60 நாள் சரியா சாப்பிட முடியாத அவரால், சரியா தூங்க முடியாத அவரால், அவ்வளவு நெருக்கடிகள். இந்த 60 நாளும் நாங்க பட்ட வேதனை இருக்கு பாருங்க. என் பிள்ளை காலையில எந்திரிச்சோடனே அப்பா எங்கன்னு கேட்பேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு அதான் நிலைமை. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? கடலோடியா பிறந்ததே ஒரு குத்தமா? இந்த கடல் சமூகத்துல இந்த தொல்குடி மக்களா பிறந்தது ஒரு குத்தமான்னு கேட்க. வேற என்ன நாங்க பாவம் பண்ணோம்? எங்களுடைய கச்சத்தீவை நீங்க தூக்கி கொடுத்துட்டு எங்க இடத்துக்கு நாங்க போகும்போது நீங்கள் அத்துமீறி இங்க உள்ளே வருகிறீங்க. இந்த கோடு பார்டர் லைனை யார் போட்டது? யாரை கேட்டுட்டு போட்டீங்க? இந்திய அரசும் இலங்கை அரசும் வந்து உட்கார்ந்துகிட்டு பேசுவீங்களா எங்களுக்கான நிலத்தை நீங்க கூறு போடுறதுக்கு? எங்களை ஏன் அதுல உள் பங்கீடா நீங்க வைக்கல? அதிகாரத்துவம் நபரா நீங்க ஏன் வைக்கல? எங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காவது எங்களை நீங்க உட்கார வச்சிருக்கணும்ல. யாரை கேட்டு எல்லைக்கோடு போட்டீங்க? இந்த எல்லைக்கோடு யாரால் வரையறுக்கப்பட்டது? அந்த அதிகாரிகளை கூட்டுவாங்க. நாங்க கேட்கிறோம், எப்படி நீங்க எல்லைக்கோடு அப்படி போட முடியும்? இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இவ்வளவு பெரிய எல்லை, இத்தனோண்டு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய எல்லையான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. நான் கேட்கிறேன், எனக்கு வந்து 25 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உணவு சாப்பிடுவேன். 5 வயசு குழந்தை ஒரு உணவு சாப்பிடும். 5 வயசு குழந்தை கொடுக்குற உணவை எனக்கு கொடுத்துட்டு, எனக்கு கொடுக்குற உணவை 5 வயசு குழந்தை கொடுத்தா இது உண்மையிலேயே சமூக நீதியா, சமநீதியான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல, நாங்க அப்படி கூட கேட்க வரல. இரு நாடுகள் உட்கார்ந்து பேசுங்க. இது மாதிரி அடிக்காதீங்க, கைது செய்யாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. எவ்வளவு கொடூரமான தண்டனைகள்லாம் நாங்க அனுபவிச்சது. ஒரு பெத்த தகப்பனை தன் மகனையும் புணர வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிர்வாணப்படுத்தி 2 பேரை நிக்க வச்சு கட்டிப்பிடிக்க சொல்லியிருக்காங்க. பச்சை மீனை திங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சூட்டு, ஒரு அந்த நம்ம சைலன்சர் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு சுடக்கூடிய ஒரு அந்த இடத்துல போயிட்டு வெறுமனே உடையே இல்லாம கட்டி வச்சு வேக வச்சிருக்காங்க. இரும்பு ராடால புறப்புறுப்புல தாக்கி இருக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நீங்க திரைப்படங்களை நீங்க பாக்குறீங்களா? இதெல்லாம் நிஜ வாழ்க்கையை நாங்க அனுபவிச்சோம். ஒரு மனிதராக கூட நடத்தப்படல, ஒரு மானமுள்ள மனிதராக கூட நடத்தப்படல. அப்ப இந்த வேதனை எல்லாம் நாங்க எங்கெங்க போய் சொல்றோம்? ஏன் இந்த அரசு எங்களை இவ்வளவு கேவலமா பாக்குது? அதனோட வலியும் வேதனை தான் இது. நன்றி.